சித்தப்பா இதா 2 கிலோ 2 கிலோ மீனுக்கு குழம்புக்கு தானே அது? ஆமாம். வெந்தயம் லைட்டாக போட்டாச்சா? கடுகு வெங்காயம் பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? இது பல்லாரி பெரிய வெங்காயம் தானே? மசாலா அரைக்கிறதா சின்ன வெங்காயம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அரைச்ச மசாலா இதில் போடுறதா? கொஞ்சம் நேரம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சோன்னே தக்காளி கொஞ்சம் மசிட்டோம். மசிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ தான் அந்த இது கிடைக்கும். அப்படியே மசாலா அரைச்சி விட்டுறது. இதில் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குது. மீன் குழம்பு பொடியுங்க. அரைச்சி வச்ச மசாலா அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டு கிளம்பி சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதா? மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா கொதிக்கணும். புளி எவ்வளோ போடணும்? புளி சும்மா ஒரு 50 கிராம் புளி, அவ்வளோதான். ஏற்கனவே வந்து புளியில் மீனில் ஊற வச்சிருக்கு புளி போட்டு. சரி சரி, அதனால இதில் கம்மியாக ஊற்றினா போதும். புளி அதிகம் போடணும், போட்டுக்கிறேன். இது எடுக்காத தண்ணியை இது எடுக்காத. இல்லை எடுக்கல நான் பாப்பா. எடுத்துக்கிறேன். புளி ஊற்றணும். ஒரு முக்கால் செம்பு தண்ணி, முக்கால் செம்பு ஊற்றி இருக்கிறேன். இதில் போட்டு அது மேலே மீன் மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ரெடிமேட் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 பாக்கெட் போட்டாச்சு. அதுலேருந்து ஒரு 15 கிராம் அவ்வளோதான். அப்புறம் மீனில் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுல கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு மீனில் ஏற்கனவே உப்பு இருக்குதா, அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ
இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிக்க விட்டியும் இப்போ அடுத்தது கொதிக்கும் போது இதை கட் பண்ணிட்டு கொதிக்கும். ஒரே அடி எடுக்க ஒரே இல்லை சிவா, கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்போ கொதிக்கும் போது அடுத்தது எடுக்கணும். இனி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா அவ்வளோ அரைக்கிற வேண்டியதுதான். மீனெல்லாம் குழஞ்சிடும், வெந்து போகும், அதிகம் வந்து போகும். சிம்மில் வச்சிட வேண்டியதுதான். சிம்மில் வச்சு விட்டோம்னா அது வாட்டு கொஞ்சம் அந்த சூட்டில் அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு தயார். டேஸ்ட் பார்க்குறியா? இறக்கின பிறகு பார்த்துக்கலாமா? இப்போ பார்த்துக்கலாமா? கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஒரு அளவுக்கு. கொஞ்சம் ஊதிட்டு ஊற்றுங்க, கை சுட்டுற. சுவையான மீன் குழம்பு தயார். நல்லா சூப்பர், செம்ம டேஸ்ட். அவ்வளோதான். வறுவலுக்காக எடுத்து வச்சிருக்கிற மீன் என்ன சித்தப்பா? ஆமாம், எடுத்து எண்ணெய் தோசைக்கல்லே வச்சு பொரிச்சிடுற மாதிரி. ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். வெடிக்கிற போது சித்தவா மீன் பொரிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருந்தாரு. அதையும் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். மீனெல்லாம் எடுத்து தோசைக்குள்ளே வச்சு பொரிச்சிட்டு அது மேலே ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம், வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இவர் கருவேப்பிலை எடுத்து வச்சு ஃபுல்லாகவே வச்சு சிக்கன் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, என்னது பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அப்புறம் டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். பாருங்க மக்களே, வித்தியாசமாக சித்தப்பா சமைக்கிறாரு. எப்பவுமே கருவேப்பிலை மேலே வச்சா வாசனையாக இருக்கும். அதனால் திருப்பூருக்கு போயிருந்தோம் சித்தப்பா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு. அப்போ பார்த்து இந்த வீடியோ எடுத்து போட்டலாம். உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு